லாஸ்ட் எபிசோடில் எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டில் டூ வைல் கண்டினியூ பிரேக் பற்றியில் பார்த்தோம். இந்த எபிசோடில் கம்ப்ளீட்டாக ஃபங்க்ஷனில் டிக்ளரேஷன்னா என்ன, பேராமீட்டர்னா என்ன, ஆர்குமெண்ட்னா என்ன, அதே மாதிரி க்ளோஷர்னு என்னென்னு பார்க்கலாம், ரிட்டன் டைப் நான் ரிட்டன் டைப்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் எதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுல எல்லாமே வந்து நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதியிருப்போம்ல, நிறைய பஞ்சஸ் ஆஃப் கோட் எழுதும் போது என்னால் வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ண முடியாது, ரீடபிளாக இருக்காது. ஏன் நிறைய பஞ்சஸ் ஆஃப் கோடுன்னு சொல்கிறேன்னா, லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டில் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்லாம் ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி இருந்தாலும் என்னோட கோட் நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா எல்லாமே ரன் ஆகும், எல்லா ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க் ஆகும். பட் எனக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு சில ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் எனக்கு எக்ஸிக்யூட் ஆனால் போதும். ஸோ அந்த மாதிரி பர்பஸ் தான் வந்து எது யூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபங்க்ஷன் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபங்க்ஷனில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபங்க்ஷனுக்குன்னு ஒரு பிளாக் இருக்கும், அந்த பிளாக்கில் எனக்கு தேவையான ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் என்ன பண்ணலாம், குரூப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த குரூப் பண்ண அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து எனக்கு எப்போ தேவை அதை நான் கால் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு முறை தான் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் இல்லை, எனக்கு வந்து மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு வெப்சைட் இருக்குது அப்படின்னா அதில் மல்டிபிள் வெப் பேஜஸ் இருக்கும் கரெக்டாக. ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை மாடியூல்ஸ்ன்ற ஒரு கான்செப்டை வச்சு மல்டிபிள் பேஜஸில் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால தான் மெயினாக ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஃபங்க்ஷன் வந்து எப்படி டெக்னிக்கலாக சொல்லலாம் அப்படின்னா, JavaScript function is a block of JavaScript code that performs a specific task or calculates the value. அதே தான் ஃபங்க்ஷனில் வந்து ஒரு பிளாக் இருக்கும், ஒரு பிளாக்ல நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதியிருப்பாங்க கரெக்டாக. ஸோ ஒரே ஒரு பிளாக் இருக்க போது மல்டிபிள் இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த டாஸ்க் வந்து பண்ணும். எக்ஸாம்பிள் வந்து இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷனில் சைன் அப் பேஜில் நிறைய டேட்டாஸ், நிறைய யூசர்ஸ் இருக்காங்க, ஒரு இன்புட் வந்து வேரி ஆகும். சைன் அப் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா வெப் பேஜஸ் வந்து சேம் தான், பட் யூசருக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட் மட்டும் மாறும். ஸோ அதுக்காக தான் மெயினாக இந்த ஃபங்க்ஷன்றதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து ஃபங்க்ஷனில் வந்து எதை பற்றி மெயினாக பார்க்கலாம் அப்படின்னா, ஃபங்க்ஷன் எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம், அடுத்து எப்படி கால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் விஎஸ் கோடில் function.jsன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன் கீவேர்ட் இதை ஃபாலோ பண்ணி ஃபங்க்ஷனுக்குன்னு ஒரு நேம் இருக்க போது, ஃபங்க்ஷன் நேம் வந்து நான் பிரிண்ட் யூசர் நேம்னு நான் வச்சுக்கிறேன், பிரிண்ட் யூசர் நேம். ஸோ இதை ஃபாலோ பண்ணி ஓப்பன் க்ளோஸ் பேரந்தசிஸ் கொடுக்கணும், சரியா? ஓப்பன் க்ளோஸ் பேரந்தசிஸ் இதை ஃபாலோ பண்ணி ஒரு கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண போகிறேன். இந்த பிளாக்குள்ளே தான் வந்து நான் என்னோடய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எழுத போகிறேன். ஸோ இந்த பிளாக்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஃபங்க்ஷன் நேமை கால் பண்ணணும். கால் பண்ணிவிட்டு இது ஒரு ஃபங்க்ஷனால் நீங்கள் திரும்பவும் ஓப்பன் க்ளோஸ் பேரந்தசிஸ் கொடுக்கணும். இது கொடுத்தா மட்டும்தான் இந்த பிளாக்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போதைக்கு இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா, console.logல hello everyone. ஓகே, ஸோ இப்போது இதை நான் வந்து எக்ஸிட் பண்ணுறேன். எக்ஸிட் பண்ண அப்படின்னா hello everyone இருக்கா. ஸோ இது மெயினாக புரிய வைக்கிறதுக்காக ஒரு ஆப்ஜெக்ட் நான் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? என்ன ஆப்ஜெக்ட்னா, ஒரு பர்சனோட நேம் அண்ட் ஏஜ், அதை வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு லெட் person ஒன்றுன்ற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ இதில் name1 அப்படின்ற ஒரு கீ, அதுக்கு வந்து ஜான் ஒரு வேல்யூ வச்சுக்கிறேன். அதே மாதிரி ஏஜ் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு 40 ஒரு வேல்யூ வைக்கிறேன். ஸோ இப்போ இதை நான் எடுத்துகிட்டு போய் நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட அந்த ஃபங்க்ஷனில் நான் யூஸ் பண்ண போகிறேன், சரியா? இதுலேயே நான் என்ன பண்ணலாம், கமா கொடுத்துட்டு person1.name. ஓகே, ஸோ person1.name கொடுத்தோம் அப்படின்னா hello everyoneக்கு அப்புறம் அந்த பர்சன், இந்த ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டில் இருக்க அந்த நேமை நான் கால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கமா கொடுத்துட்டு அந்த பர்சனோட ஏஜ் நான் வாங்கிக்கிறேன், person1.age. இப்போ நான் என்னோடய ஃபங்க்ஷன் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு hello everyone ஜான் 14 வருதா. இப்போது நான் ஒரு முறை தான் வந்து இது இந்த பர்டிகுலர் பிளாக்கை வந்து நான் யூஸ் பண்ண முடியும் அப்படிலாம் இல்லை. இந்த ஃபங்க்ஷன் நான் வந்து மல்டிபிள் டைம்ஸ் கால் பண்ணிக்கலாம். இப்போது உதாரணத்துக்கு வந்து நான் ஒரு 4 டைம்ஸ் கால் பண்ணுறேன்னு வச்சுப்போமே. 4 டைம்ஸ் கால் பண்ணிவிட்டு இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா ஒரே ஒரு இன்புட் தான் 4 டைம் வந்து எனக்கு என்ன ஆகுது, எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இதில் என்ன இன்புட் நான் வாங்கியிருக்கேன், ஸோ இந்த person1ல் வந்து name1ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி, அதே மாதிரி ஏஜ்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி. ஒரே ஒரு பர்சன் தான், பட் 4 டைம்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்காங்க. பட் எனக்கு அப்படி தேவையில்லை. இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷனில் வந்து மல்டிபிள் யூசர்ஸ் வருவாங்கல்ல, அப்போ நான் மல்டிபிள் இன்புட் நான் வாங்கணும்ல. ஸோ அதுக்காக தான் வந்து ஃபங்க்ஷனில் எது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பேராமீட்டர்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் நேம் இருக்குல்ல, அந்த ஃபங்க்ஷன் நேமில் ஓப்பன் க்ளோஸ் பேரந்தசிஸ் இருக்குல்ல, ஸோ இதில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா பேராமீட்டர்னு யூஸ் பண்ணுவாங்க. காமனாக இப்போ என்னோடய அப்ளிகேஷனில் யூசர்ஸும் யூசரோட டீட்டெயில்ஸ் நேம் ஏஜ் எல்லாம் காமனாக இருக்கும் போது இன்புட் மட்டும் வேரி ஆகும் கரெக்டாக. அதுக்கு யூசர் நேமுன்னு ஒரு பேராமீட்டர், அதே மாதிரி யூசர் ஏஜ்னு ஒரு பேராமீட்டர் நான் வாங்குறேன். ஸோ ஒவ்வொரு முறையும் நான் கால் பண்ணும்போது அதோட இன்புட் மட்டும் வேரி ஆகும் கரெக்டாக. இந்த பேராமீட்டருக்கு ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணணும்ல. ஸோ ஸ்டோர் பண்ணுறதுக்கு எந்த இடத்துல நீங்கள் வந்து வேல்யூ ரிசீவ் பண்ணுவீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுற இடத்துல ரிசீவ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வேரியபிள் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வேரியபிள்னு சொல்ல இல்லை பேராமீட்டர்னு சொல்ல, இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துலையே லாக்
இதில் வந்து ஒரு டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங் பார்த்துருக்கோம்ல, அதை வச்சு இதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஓகே, டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங்கு பேக் டிக், இதில் வந்து ஹாய் வேரியபிளுக்கு டாலர் யூஸ் பண்ணுவோம், டாலர் கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த வேரியபிள் நான் வாங்கிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஹாய் அந்த யூசர் நேம் யுவர் ஏஜஸ் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, கொடுத்தாச்சு. கம்மா யுவர் ஏஜ் இஸ், அந்த ஏஜுக்கு வந்து அந்த வேரியபிள் ஆல்ரெடி வச்சுருக்கல, அதுக்கு நான் என்ன பண்ணலாம் வாங்கிக்கலாம். டாலர் க்ளோஸ் பண்ணிவிட்டு யூஹெச் வாங்கியாச்சு. ஓகேவா, ஸோ இப்போ என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். கமெண்ட் பண்ணிக்கிறேன். கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா என்ன வருது, ஹாய் அன்டிஃபைன் யுவர் ஏஜ் இஸ் அன்டிஃபைன் வருதா. ஏன் அப்படின்னா இது ஒரு நார்மல் வேரியபிள் மாதிரி தான். ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிவிட்டு வேல்யூ அசைன் பண்ணல, அது ஒரு டிஃபால்ட் வேல்யூ என்னது அன்டிஃபைனா. சேம் அதே மாதிரி தான் இந்த ஃபங்க்ஷன் இந்த பிளாக்குள்ளே இது வந்து லோக்கல் வேரியபிளாக கன்சிடர் ஆகும். இது ஒரு வேரியபிள் தான், ஒரு லோக்கல் வேரியபிளாக கன்சிடர் ஆகும். இதுக்கு வந்து நீங்கள் வேல்யூ எந்த இடத்துல ரிசீவ் பண்ணணும், இந்த எங்கே கால் பண்ணுறோம் அங்கே ரிசீவ் பண்ணணும். கரெக்டாக இங்கே தான் நீங்கள் வேல்யூ பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணலை அப்படின்னா டிஃபால்ட்டாக ஒரு வேரியபிளுக்கு அன்டிஃபைன்ற வேல்யூ அசைன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஹாய் அன்டிஃபைன் யுவர் ஏஜ் இஸ் அன்டிஃபைன் வருதா. இன்கேஸ் இதுக்கு நான் வேல்யூ வந்து எங்கே பாஸ் பண்ணலாம்னு சொன்னேன், இங்கே பாஸ் பண்ணலான்னு சொன்னேன் இல்லையா. இங்கே நான் வந்து அதே அன்டிஃபைனே நான் பாஸ் பண்ணுறேன். அன்டிஃபைன் ஒரு வேல்யூ இருக்குல்ல, அன்டிஃபைன் கம்மா என்ன ஆர்டரில் நான் பேராமீட்டர் பாஸ் பண்ணணும் அதே ஆர்டரில் தான் நீங்கள் வேல்யூ வந்து பாஸ் பண்ணணும். சரியா, அன்டிஃபைன் கம்மா திரும்பவும் அன்டிஃபைன் நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி நீங்கள் ஹார்ட் கோடடாக அன்டிஃபைன் கொடுத்தாலுமே இப்போ ரன் பண்ண அப்படின்னா எனக்கு ஹாய் அன்டிஃபைன் யுவர் ஏஜ் இஸ் அன்டிஃபைன் வரும். நீங்கள் ஒரு வேல்யூவே அன்டிஃபைன் பாஸ் பண்ணாலும் அன்டிஃபைன்டாக எடுத்துக்கும், இல்லை டிக்ளேர் பண்ணிவிட்டு ஒரு வேல்யூ அசைன் பண்ணாமல் விட்டாலும் அன்டிஃபைன்டாக எடுத்துக்கும். சரியா, இப்போ இதுக்கு நான் வேல்யூ பாஸ் பண்ணலாம். சரியா, ஃபஸ்ட்டு ஒரு முறை நான் ஃபங்க்ஷன் கால் பண்ணிவிட்டேன். இங்கே எனக்கு இந்த இதுவும் இருக்கட்டும், இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பிரிண்ட் யூசர் நேம்னு ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஆர்குமெண்ட் வந்து நான் பாஸ் பண்ணுறேன். யூசர் நேமுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து K7 ஒரு யூசர் நேம் வாங்கிக்கிறேன். அதே மாதிரி கம்மா யூசர் ஏஜுக்கு வந்து ஒரு 14 ஒரு ஏஜ் நான் வச்சுக்கிறேன். ஓகேவா, ஸோ இதை வந்து நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். கரெக்டாக console.logல இந்த லோக்கல் வேரியபிளை இந்த பிளாக்கில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வேரியபிளை இந்த பிளாக்குள்ளே மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமே தவிர இந்த பிளாக்குக்கு வெளியே என்னால் யூஸ் பண்ணவே முடியாது. சரியா, அதனால தான் டேரெக்டாக வந்து யூசர் நேம் யூசர் ஏஜை நான் கால் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து ரன் பண்ணேன் அப்படின்னா ஹலோ எவரிவன் ஜான் 40 ஹாய் K7 யுவர் ஏஜ் இஸ் 14 வந்திருக்கா. ஓகே, ஃபங்க்ஷன் வந்து ரீயூஸ் பண்ணிக்கலான்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதனால் இதை நான் இன்னொரு முறை கால் பண்ணுறேன். ஸோ 10th லைன் வரும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு இந்த ஃபங்க்ஷன் நான் இங்கே கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதுக்கு செப்பரேட்டாக டிக்ளரேஷன் இருக்குல்ல, அந்த டிக்ளேர் பண்ணால் அந்த பிளாக்குக்கு போகும். பிளாக்குக்கு போயிட்டு அதுக்குள்ளே என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே எக்ஸிட் ஆகும். சரியா, இப்போ இந்த இடத்துல நான் திரும்ப கால் பண்ணும்போது என்னது அதே இன்புட் தான் நான் கொடுத்துருக்கேன். யூசர் நேமுக்கு K7 நான் 40 கொடுத்துருக்கேன். இப்போ இதை நான் ரன் பண்ணாலுமே எனக்கு என்ன வரப்போகுது, திரும்பவும் வந்து ஹாய் K7 யுவர் ஏஜ் இஸ் 14 தான் 2 டைம் ரிப்பீட் ஆக போகுது. பட் ஃபங்க்ஷனாலே என்னது ஒரே ஒரு முறை டிக்ளேர் பண்ணியிருப்பேன், இன்புட் மட்டும் வேரி ஆகும். இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்னு சொன்னல. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கேயும் வேறு ஒரு இன்புட் நீங்கள் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து முருகேஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். முருகேஷன் அவங்க ஏஜ் வந்து 16 வச்சுப்போம். சரியா, நீங்கள் ஒரே ஒரு முறை டிக்ளேர் பண்ணலாம் யூசர் நேம். ஏன்னா நிறைய யூசர்ஸ் வந்து உங்களோட வெப்சைட் விசிட் பண்ண போகிறாங்க, யூசரோட ஐடி வந்து மாறிட்டே இருக்கும். அப்போது நான் வந்து காமனாக ஒரு முறை டிக்ளேர் பண்ணியாச்சு, இன்புட் மட்டும் வேறு நான் வாங்கிட்டே இருக்கலாம். சரியா, இப்போ நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ண அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹாய் K7 யுவர் ஏஜ் இஸ் 40, அதே மாதிரி ஹாய் முருகேஷன் யுவர் ஏஜ் இஸ் 60. சேம் இதே மாதிரி தான் ஒரு console.logவால் நீங்கள் என்ன இமேஜின் பண்ணிக்கலாம்னா ஒவ்வொரு யூசருக்கு ஏற்ற மாதிரி அவங்க வெப்சைட் சொல்லிக்கலாம், அவங்க வெப்பேஜ்னு சொல்லிக்கலாம். இப்போ இந்த யூசர் வந்து ஒரு இன்புட், இது வந்து ஒரு சைனப் பேஜாக அஸ்யூம் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு இருக்க போது, யூசர் நேம்னு ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு இருக்க போது, யூசர் ஏஜ்னு ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு இருக்க போது. வாங்குற இன்புட்டை நான் என்ன பண்ணுவேன், அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணுவேன். இந்த ஒவ்வொரு முறையும் இன்புட் வாங்குறதுக்கு ஏற்ற மாதிரி அடுத்து வெப்பேஜ் போகும்போது அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து இந்த இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ணுறேன், வெப்பேஜில் கண்டென்ட்டாக கொடுக்க போகிறேன். அவ்வளோதான். சரியா, மல்டிபிள் டைம்ஸ் இப்போ நான் கால் பண்ணிட்டேன்னா இதே மாதிரி டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ் வந்து நான் வாங்கிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜானுன்னு ஒரு இன்புட் நான் வாங்குகிறேன். ஜானோட ஏஜ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 13 கொடுக்கலாம். அதே மாதிரி டேவிட்னு ஒரு இன்புட் நான் வாங்கிக்கிறேன். டேவிட் வந்து ஒரு 25 இருக்கட்டும். ஓகேவா, என்ன இன்புட் நான் வாங்குறேனோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். ரன் பண்ண அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா K7 முருகேஷன் ஜான் டேவிட் இந்த மாதிரி மல்டிபிள் இன்புட்ஸ் நான் வாங்குறேன்னா. ஸோ மல்டிபிள் இன்புட்ஸ் வாங்கியாச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இந்த பிளாக்கில் வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி கன்சோல் மட்டும் தான் கொடுக்கணும் அப்படிலாம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணலாம்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நெஸ்டடாக இருக்க ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம், என்ன விதமான வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அது சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி நான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு
ஜஸ்ட் யூசரோட ஏஜ் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், எக்ஸிக்யூட் பண்ணுறேன். யூசரோட ஏஜ் வந்து 40க்கு மேலே இருந்தால் எனக்கு என்ன ஆகக்கூடாது, இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாச்சு. இதில் கண்டிஷன் வந்து யூசர் ஏஜ் லெஸ் தென் 40. ஸோ லெஸ் தென் 40 இருக்கும்போது தான் எனக்கு என்ன ஆகும், ட்ரூ ஆகுமா? 40க்கு மேலே போனால் ஃபால்ஸ் ஆகிடும். அது ட்ரூ ஆச்சு அப்படின்னா எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இப்போது ஒரு 4 இன்புட் நான் வாங்கியிருக்கேன். இந்த இன்புட்டில் எது எதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அந்த ஒவ்வொரு முறை ஃபங்க்ஷன் கால் ஆகுமோ அந்த ஸ்டேட்மெண்ட்டில் எக்ஸிக்யூட் ஆகும். ஜஸ்ட் நான் கால் பண்ணுறேன். கால் பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு எனக்கு என்னது, ஃபஸ்ட்டு இந்த 11th லைன் வரும்போது ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணியிருக்கேன். நான் இன்புட் வந்து K7 ஒரு இன்புட் நான் வாங்கியிருக்கேன், 40 ஒன்று வாங்கியிருக்கேன். இங்கே ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது இந்த பிளாக்குள்ளே போச்சு அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கண்டிஷன் செக் பண்ணணும். கண்டிஷன் யூசர் ஏஜ் வந்து என்னது, இந்த இதில் 40யா, 40 லெஸ் தென் 40 அப்படின்னா கம்பல்சரி வந்து 40 கம்மியாக இருக்கணும். 39ன்றது தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ 40யா, அப்போது ஃபால்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. அடுத்து திரும்ப 12th லைன் போகும்போது ஃபங்க்ஷன் கால் ஆச்சு அப்படின்னா முருகேஷன் 60. அப்போ 60 லெஸ் தென் 40னா கண்டிப்பாக இதுவும் என்னது, ஃபால்ஸ் தான். ஃபால்ஸாக இருந்தால் எனக்கு என்னது, இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. அடுத்து 3rd 4th பார்த்தீங்கன்னா 40 விட சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு முறை ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். சரியா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃபங்க்ஷன் வந்து டிக்ளேர் பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. வேறு ஏதாச்சும் வேரியபிள் அவுட்டரில் இது என்ன சொல்லுவாங்கன்னா லோக்கல் வேரியபிள் சொல்லுவாங்க, இது வந்து குளோபல் வேரியபிள் சொல்லுவாங்க. நம்ம வந்து வேலிட் கான்ஸ் டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது ரொம்ப இன்டெப்த்தாக பார்க்கலாம். இதை பற்றி குளோபல் வேரியபிள்னா என்ன, லோக்கல் வேரியபிள்னா என்ன, இதெல்லாம் ரொம்ப இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஓகேவா? அடுத்து இந்த இன்புட் நான் வாங்கியிருக்கேன்ல, ஸோ வாங்கின இன்புட்லேயே வந்து இன்கேஸ் நான் வந்து பேராமீட்டர் நான் பாஸ் பண்ணலன்னு வச்சுப்போமே, பாஸ் பண்ணாமல் விட்டேன் அப்படின்னா இப்போ இந்த டேவிட்ன்றது வந்து யூசர் நேம்ன்ற இந்த வேரியபிளுக்கு வந்து டேவிட்ன்ற இந்த வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகும், அசைன் ஆகும். அதே மாதிரி யூசர் ஏஜுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ நான் பாஸ் பண்ணவே இல்லைன்னு டிஃபால்ட் வேல்யூ என்னது, அன்டிஃபைன் ஒன்று பாஸ் ஆகுமா? நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ண அப்படின்னா ஹாய் ஜான் யுவர் ஏஜ் இஸ் 13 வந்திருக்கா. ஏன் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து நான் யூசர் ஏஜில் ஒரு வேல்யூ வாங்கவே இல்லை, அன்டிஃபைன் வாங்குறேன் அப்படின்னா இந்த அன்டிஃபைன் லெஸ் தென் 40னா கண்டிப்பாக அன்டிஃபைன்றது ஒரு நாட்டு நம்பராக இருக்கும். அப்போ கண்டிப்பாக என்ன இது ஃபால்ஸ் ஆகுமா? ஃபால்ஸாக இருக்கிறனால என்ன ஆகாது, பிரிண்ட் ஆகாது. இப்போ இன் கேஸ் இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை தூக்கிட்டு அப்படியே நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா இப்போ பாருங்கள் யூசர் ஏஜில் வந்து நான் வேல்யூ வாங்கலை இந்த 4th டைம் கால் பண்ணும்போது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அன்டிஃபைன் வருதா? ஏன்னா ஒரு வேல்யூ நான் பாஸ் பண்ணல அப்படின்னா இந்த யூசர் ஏஜோட வேல்யூ என்னவாக இருக்கும், அந்த பேராமீட்டரோட வேல்யூ என்னவாக இருக்கும்னா அன்டிஃபைனாக இருக்கும். சரியா? ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் டிஃபால்ட் பேராமீட்டர்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ அது வந்து நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் டிஃபால்ட் பேராமீட்டர் பற்றி பார்க்கலாம்.